ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் சிறந்த வெஹிக்கிள் எது அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. நிறைய வெஹிக்கிள்ஸ் வந்து இப்போ நம்ம சிறந்தது அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறது கூட இப்போ ஃபயர் ஆக்சிடெண்ட் கூட சில இன்சிடெண்ட்லாம் நடந்திருக்கு. அது விஷயமா பேசணும். பேசிக்லி நியூஸ் ரிலேட்டட் சில டாபிக் பேசணும். அண்ட் இப்போ அப்டேட்டடாக நான் என்ன கேள்விப்படுறேன்னா, எல்எஃப்பி ரிலேட்டட் பேட்டரி எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் நிறைய புது வரவுகள் வரப்போகுது அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அண்ட் சில மேஜர் பிராண்ட்லேருந்து கூட எல்எஃப்பி பேட்டரிஸ் ரிலேட்டட் ஸ்கூட்டர் வரப்போகுது அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டுருக்கேன். ஸோ அது ரிலேட்டடான நியூஸை, ஏன்னா அது ரொம்ப முக்கியமான நியூஸை நான் பார்க்குறேன். இப்போ எலக்ட்ரிக் இண்டஸ்ட்ரியில் ஒரு சேஞ்ச் கண்டிப்பாக தேவைப்படுது அப்படின்றது தெரியுது. ஸோ அது ரிலேட்டடாக நம்ம பேச போகிறோம். இப்போ நீங்கள் ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வாங்க போகிறீங்க அப்படின்னா இந்த கன்சிடர் பாயிண்ட்டையும் வந்து நீங்கள் நோட் பண்ணணும். ஏன் எல்எஃப்பி பேட்டரி வாங்கணும், ஏன் என்எம்சி பேட்டரி வரணும்? இப்போ என்எம்சிலேயே அப்படின்னு பார்த்தா கூட நமக்கு எந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்லாம் ஓரளவுக்கு நமக்கு சேஃப்டியோட கொடுக்குறாங்க அப்படின்ற சில டாப்பிக்கில் நம்ம இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறோம். அண்ட் உங்களுக்கே தெரியும், நம்மளோட டிஆர் மார்க்கெட் பிளேஸு, டிஆர் பிராண்டு ஒரு செல்ஃப் ஆண்டர்ப்ரனர்ஷிப் அப்படின்னே சொல்லலாம். ஒரு சுய தொழில் ஒரு சின்னதாக ஆரம்பித்தா கூட நம்ம எந்த அளவுக்கு நியாயமாக பண்ணணும், எந்த அளவுக்கு நம்ம வந்து நியாயமாக ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்றத நான் பார்ப்பேன். அப்படி தான் நம்ம வந்து இந்த டிஆர் மார்க்கெட் பிளேஸ் அப்படின்றது இந்த காட்டன் 100% காட்டன் அப்படின்னு நம்ம எடுத்து பண்ணலாம். ஏன்னா இப்போ இண்டஸ்ட்ரியில் இப்போ மார்க்கெட்டில் அப்படின்னு பார்க்கும்போது 100% காட்டனில் நல்ல ஒரு வியரபிள்ஸ் நம்மளுக்கு கிடைக்கிறது இல்லை. அமேசானில் நம்ம எவ்வளவோ நம்ம பார்க்குறோம், எவ்வளோ பிராண்ட் பார்க்குறோம். அதுனா நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு மெட்டீரியலில் நமக்கு ஒரு குவாலிட்டியான டிஷர்ட்ஸோ இல்லை நார்மலான கேஷுவல்ஸ் வேறு எதுவுமே நமக்கு கிடைக்க மாட்டேது. ஸோ அதனால் நம்ம ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த டிஆர் மார்க்கெட் பிளேஸோட இந்த கான்செப்ட். நான் அதை அடிக்கடி நம்ம சொல்லும்போது, என்ன பஸ் நீங்கள் வந்து இதில் விளம்பரம் பண்ணுறீங்களே, நான் அதனால தான் நான் வெளி விளம்பரம் நான் எதுவுமே பண்ணுறதில்ல. அதனால் நம்மளோட விளம்பரம் அப்படின்றத இப்போ நான் சொன்னால் தானே உங்களுக்கு தெரியும். நான் பெருசாக சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டில் தான் பண்ணுறோம். அதே மாதிரி நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்றது தான். நம்ம வெளியில் கூட நம்ம வந்து டீலர்ஷிப்லாம் வச்சு நம்ம இதை மார்க்கெட் பண்ணுறதில்ல. ஒரு ஆன்லைனில் ஒரு சின்ன பிளாட்ஃபார்மில் சரி நம்மளால் முடிஞ்ச அளவு பெனிஃபிட் பண்ணணும், அதில் ஒரு சின்ன லாபம் மட்டும் நம்ம பார்ப்போம் அப்படின்றது தான். நீங்கள் ப்ரைஸ் கூட பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பெருசாக நான் லாபம் வச்செல்லாம் விற்கல. எடுத்து ஷிப்பிங் காஸ்ட்டுக்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேக்ஸு கட்டலாம் போக உங்களுக்கு பெருசாக லாபம் நிற்க போகிறதில்ல. ஸோ ஒரு ரன்னிங்கில் இருந்தால் கூட நமக்கு வந்து பார்க்கலாம், இந்த டிஆர் மார்க்கெட் பிளேஸை நம்ம தொடர்ச்சி எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ தொடர்ச்சியாக சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளோட துணியோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு. குவாலிட்டி நல்லா இல்லை அப்படின்ற பட்சத்தில் நம்ம வெண்டரை கூட நம்ம மாற்றணும். ஏன்னா மேனுஃபேக்சரிங் இதில் நம்ம கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுறோன்னு பார்க்கணும். ஏன்னா நம்ம திருப்பூர் மேனுஃபேக்சரிங் இப்போ நிறையா இப்போ இந்தியாவுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா சூரத்லேருந்து நிறைய மெட்டீரியல்ஸ் இங்கே இறக்குறாங்க. பங்களாதேஷ், பாகிஸ்தான் சொல்லி இங்கே காட்டன்லேயே பார்த்திங்கன்னா நம்ம ஊரை கட்டத்தை தவிர இந்த காட்டன்லாம் கூட டாமினேட் பண்ணுது. ஸோ அப்படி இருக்கும்போது சரி நம்ம ஊர் விவசாயம், நம்ம ஊர் காட்டன் இண்டஸ்ட்ரியை கொஞ்சம் டெவலப் பண்ணலாம், நம்ம முடிஞ்ச அளவு நம்ம பண்ணலாம் அப்படின்றது தான் நம்ம இதை எடுத்து பண்ணுறது. பெருசாக லாபம் அப்படின்றது எதுவுமே கிடையாதுங்க. அதே மாதிரி மிச்ச விளம்பரம்லாம் எதுவும் பண்ணாமல் ஏதோ நமக்கு தெரிஞ்சதை வச்சு நம்ம சொல்லலாம் அப்படின்றது தான். டிஆர் டிஷர்ட்டு இல்லை பனியன் உங்களுக்கு வேணும், உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். நம்ம வீடியோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, நம்ம வந்து இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் லாஸ்ட் வீடியோ பிகாஸோட C12 iMax 2.0 போய் பார்க்கலன்னா போய் பாருங்கள். நல்லா இருக்குது எலக்ட்ரிக் வெஹிக்கிள். நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க அப்படின்றதுக்காக தான் அவன் போட்டேன். ஆனால் வியூஸ் வந்து பெருசாக போகலை. மேபி பிகாஸோட பிராண்டில் நீங்கள் வந்து நிறைய பேர் பார்க்கல அப்படின்றது தெரியுது. பட் பாருங்கள், இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் இந்த iMax 2.0 எல்எஃப்பி பேட்டரியோடு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றது நல்ல விஷயம். சரி, நான் ஏன் இதை தொடறேன் அப்படின்னா நான் மறுபடியும் எல்எஃப்பிக்குள்ளே வரணும் அப்படின்றது தான். இப்போ நானே பர்சனலாக இப்போ எலக்ட்ரிக் வெஹிக்கிளை வந்து நான் சர்ச் பண்ணிகிட்டே இருக்கும்போது எனக்கு என்ன பட்டுது அப்படின்னா, இங்கே என்எம்சியில் வந்து நிறைய குறைபாடுகள் இருக்குது அப்படின்றது தெரியும். பட் கம்பெனி திருந்திச்சா, இப்போ 3rd ஜென்ரேஷன் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்துட்டோம், அப்போ கூட மேஜர் பிராண்ட்லேயே பார்த்திங்கன்னா தீ விபத்து ஏற்படுது. இப்போ டிவிஎஸ் ஐக்யூபில் பார்த்திங்கன்னா மறுபடியும் எலக்ட்ரிக்கல் ஷார்ட்டு, சார்ஜிங் ஒழுங்காக போட்டாங்களா இல்லையா, திருப்பியும் கஸ்டமர் கிட்ட தான் வருவாங்க. நீங்கள் சார்ஜிங் போர்ட்டில் ப்ராப்ளம், நீங்கள் எலக்ட்ரிக்கல் லைனில் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லலாம். பட் இருந்தாலும் என்ன ப்ராப்ளம் வெளியே அட்மாஸ்பியரில் க்ரியேட் பண்ணாலும் அந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிளோட சார்ஜர் வந்து எந்த அளவுக்கு வந்து அதை வித்ஸ்டாண்ட் பண்ணுது. இவங்க சொல்லும்போது ஷார்ட் சர்க்கியூட்டு, உங்களுக்கு எலக்ட்ரிக்கலால் வர ப்ராப்ளம்ஸ் எல்லாமே இந்த சார்ஜர் வந்து தடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருந்தும் இவங்க வந்து லோ வோல்டேஜ், ஹை வோல்டேஜ்லாம் தடுக்கும் அப்படின்னு சொன்ன இவங்களோட பேட்டரி பேக்கேஜ் சார்ஜிங் பாயிண்டில் எப்படி இந்த தீ விபத்து ஏற்பட்டது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க். இதுக்கு வந்து
பெருசாக நம்ம டிவிஎஸ் கிட்டேருந்து நம்ம எதுவும் ரிப்ளை பேக் வரல எதனால் இது ஆச்சு அப்படின்றது. அண்ட் பெரிய டிசாஸ்டர், ஏன்னா வண்டி வந்து ஃபுல்லாக தீ விபத்து ஏற்பட்டு அங்கே வந்து நிறைய பொருள் நாசம், ஏகப்பட்ட விஷயங்கள்ங்க. ஏன்னா ஒரு வீட்டுக்குள்ளே சார்ஜ் பண்ணுறோம். ஸோ எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மேலே மறுபடியும் வந்து மக்கள்கிட்ட இருக்கிற அந்த ட்ரஸ்ட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதனால் போக ஆரம்பிக்கும். ஸோ இதுக்கு காரணம் என்னென்னா, என்ன வந்து திருந்தனீங்க இப்போ என்எம்சி பேட்டரி நீங்கள் ஹேண்டில் பண்ணணும் போது மறுபடியும் நம்ம வந்து சேஃப்டி குறைபாடுகள் இருக்குது அப்படின்றது தெரியுது, சார்ஜர் ரிலேட்டட் குறைபாடுகள் இருக்குது அப்படின்றது தெரியுது. மெயின்டெனன்ஸ் விண்டோ அப்படின்னு வரும்போது நம்ம வெஹிக்கிளை செக் பண்ணுற அளவுக்கு நம்ம சார்ஜரை செக் பண்ணுறோமா அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது. இப்போ நம்ம மெயின்டெனன்ஸுக்கு போய் வண்டியை கொடுக்கும்போது எந்த இவி கம்பெனி வந்து நீங்கள் மெயின்டெனன்ஸ் பண்ணும்போது சார்ஜரையும் கொடுங்க, நாங்கள் செக் பண்ணிவிட்டு கொடுக்குறோம், உங்கள் சார்ஜரில் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கா, இல்லை ஃபால்ட் ஏதாச்சும் ஆகிருக்கா, இல்லை சார்ஜிங் ஒழுங்காக ஆகுதா அப்படின்றத டெஸ்டிங் எக்யூப்மெண்ட்டோ இல்லை சர்வீஸ் பண்ணும்போது சார்ஜரை சர்வீஸ் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க்கு இப்போ எழுது. ஏன்னா முக்கால்வாசி ப்ராப்ளம் வந்து சார்ஜர் மேலே நம்ம கையை காமிச்சிட்டு போயிடுறாங்க. சார்ஜர் ஃபால்ட்டு, இல்லை சார்ஜரில் வர எலக்ட்ரிக்கல் லைன் ஃபால்ட்டு, ஒயர் ப்ராப்ளம், ஷார்ட் சர்க்கியூட்டு, அது இதுன்னு சொல்லிட்டு போகலாம். ஆனால் இப்போ இதெல்லாம் ஃபால்ட்டுன்னு சொல்கிற கம்பெனியோ இல்லை இதுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குறவங்களோ இப்போ நீங்கள் வந்து சர்வீஸ் லைனில் நீங்கள் வந்து சார்ஜருக்கு எந்த மாதிரியான பாதுகாப்பு நீங்கள் கொடுக்குறீங்க, சர்வீஸ் பண்ணுறீங்களா அப்படின்ற ஒரு கொஸ்டின். இப்போ ப்ராப்ளம், இப்போ வந்து சார்ஜரில் ப்ராப்ளம் அப்படின்றத இது வரைக்கும் ஐடென்டிஃபை பண்ணுறீங்களா அப்படின்றது ஒரு பெரிய கொஸ்டினாக இருக்குது. ஸோ இதை நீங்களே கேட்டுக்கோங்களேன். நீங்கள் சர்வீஸ் போகும்போது நீங்கள் சார்ஜரை சர்வீஸ் பண்ணுறீங்களா அப்படின்றத நீங்களே கேட்டுக்கோங்களேன். இது வரைக்கும் நான் 2 எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வச்சுருக்கேன். மேபி பியூரிவியில் ஒரு வாட்டி சார்ஜருக்குன்னு அவங்க வந்து கேம்ப் நடத்தினாங்க, அதில் ப்ராப்ளம் இருக்கிறத ரெக்டிஃபை பண்ணாங்க. நான் பியூரிவியை நான் சப்போர்ட் பண்ணலை, பட் அது நடந்தது அப்படின்றத நான் சொன்னேன். ஸோ அந்த மாதிரி கேம்ப் நடத்தி ஏதாச்சும் சார்ஜரை வந்து அவங்க வந்து செக் பண்ணுறாங்களா, இப்போ மற்ற கம்பெனிகள் வந்து இது பண்ணுறாங்களா அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். சேஃப்டி ரிலேட்டட் குறைபாடுகள் அப்படின்றதில் இந்த சார்ஜர் ரிலேட்டட் கம்ப்ளைண்ட் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்துல இருக்குது. ஏன்னா அதுதான் அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே பேட்டரியில் போய் லீட் ஆகுது. ஓகே, ஸோ சார்ஜர் ஒழுங்காக இருக்கணும். சரி, அடுத்தது வந்து சர்வீஸ் ரிலேட்டட் அப்படின்னு வரும்போது இப்போ எந்த கம்பெனி இந்த என்எம்சி எடுத்து நீங்கள் வந்து எலக்ட்ரிக்கல் செல்ஸ் எல்லாம் கொடுக்குறீங்களா, ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் வந்து என்எம்சி செல் கொடுக்கும்போது எந்த அளவுக்கு பாதுகாப்பு கொடுக்குறீங்க? இந்த 2 பாதுகாப்பு இருக்குங்க. ஒன்று வந்து வெஹிக்கிளே எந்த அளவுக்கு அது இப்போ வெளியே அட்மாஸ்பியரில் இருக்கிற ஹீட்டோ, எலக்ட்ரிக்கல் ஃப்ளக்சுவேஷனோ, இல்லை வந்து டேமேஜஸோ, இல்லை அது வந்து ஆக்சிடென்ட்னால வர டேமேஜஸையோ எந்த அளவுக்கு அந்த பேட்டரியோ அந்த வண்டியோ வித்ஸ்டாண்ட் பண்ணுது அப்படின்ற ஒரு விஷயம். இப்போ சிம்பிளாக அந்த வண்டிக்குள்ளே போய் ஒரு எலி போய் ஒயரை கடிச்சு விட்டு ஷார்ட் சர்க்கியூட் ஆகிடுச்சு. ஸோ அப்போ பேட்ரி வந்து பிஎம்எஸ்ஸு இந்த ஷார்ட் சர்க்கியூட்டை தடுக்குமா அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து எந்த அளவுக்கு ஆராயப்படுது அப்படின்ற ஒரு விஷயம் வச்சுக்கலாம். செகண்ட் வந்து இப்போ இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அஸ் அ யூஸராக நாங்கள் பார்க்கும்போது எங்களுக்கு தெரியாது. ஸோ நம்ம வந்து சர்வீஸ் சென்டரில் போய் கொடுக்குறோம். ஸோ இதுக்கு ப்ராப்பரான சர்வீஸ் நம்ம கொடுக்குறோமா, ப்ராப்பரான அட்டென்ஷன் வந்து பேட்ரி பேக்கோ இந்த பேட்ரிக்கில் இருக்கிற கண்ட்ரோலர்ஸுக்கோ நாங்கள் ப்ராப்பரான அட்டென்ஷன் வந்து சர்வீஸ் சைட்லேருந்து கொடுக்குறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து அடுத்தடுத்து வைக்கிற மாதிரி இருக்குது. இது குற்றச்சாட்டு அப்படின்னு சொல்கிறதோட இது குறைபாடு அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆயிடுச்சு. காலங்காலமாக பார்த்தீங்கன்னா வெஹிக்கிளுக்கே இந்த சர்வீஸ் ரிலேட்டட் சாபம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு குறைபாடுகள், சர்வீஸ் குறைபாடுகள்னால தான் இது வருது. இல்லை யூசர் சைடும் வந்து நம்ம நியாயப்படுத்த முடியாது. சர்வீஸ் டைம் கரெக்டாக நம்ம வந்து ப்ராப்ளம் வருது அப்படின்னும் போது அதை அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டாமல் உடனடியாக சர்வீஸில் போய் நம்ம இன்ஃபார்ம் பண்ணுறோமா, உடனடியாக நம்ம போய் பார்க்குறோமா. இப்போ ஏதாச்சும் பேட்டரியில் ஏதாவது ப்ராப்ளம் நடக்குது, இல்லை பேட்ரி ரிலேட்டடில் ஏதாச்சும் உங்களுக்கு வந்து தப்பாக தெரியுது அப்படின்னும் போது சார்ஜ் ஆகலைன்னே வச்சுக்கோங்களேன், 50% சார்ஜ் ஆகுது, அதுக்கப்புறம் ஆகலை, பேட்டரியில் வந்து லோ வோல்டேஜ் ஆகுது அப்படின்னும் போது உடனடியாக போய் சர்வீஸில் போய் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுறோமா அப்படின்றது நம்ம யூசர் தரப்புலேருந்து கேட்டுக்கொள்கிறது. அப்படி ஏதாச்சும் இருந்ததுன்னா தயவுசெய்து போய் பாருங்கள், பார்த்து சரி பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்தது சர்வீஸ் சைட்லேருந்து அப்படின்னு பார்க்கும்போது எந்த அளவுக்கு ஸ்பீடாக அதோட பார்ட்ஸை ரீப்ளேஸ் பண்ணுறாங்க. இப்போ பிஎம்எஸ் ப்ராப்ளம்னு வச்சுக்கோங்களேன், வண்டி அந்த பேட்ரிக்குள்ளே இருக்கும் அந்த பிஎம்எஸ், ஒவ்வொரு வோல்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பிஎம்எஸ் வச்சுருப்பாங்க. அதுதான் வந்து அந்த பேட்டரியோட கண்ட்ரோலர். ஸோ அந்த கண்ட்ரோலர் ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா முக்கால்வாசி ப்ராப்ளம் இந்த கண்ட்ரோலர் ஃபெயிலியரால் தான் நடக்கும்.
அப்போ இந்த பேட்ரி பேக்கில் இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னு வரும்போது நீங்கள் மேம்போக்காக சார்ஜிங் பண்ணி செக் பண்ணுறதோட நீங்கள் இந்த கண்ட்ரோலர் எடுத்து அதை செக் பண்ணுறீங்களா அப்படின்றது தான் அடுத்த கேள்வி. ஸோ அதோட செக் மார்க்கு கஸ்டமருக்கு தெரிவிங்க. இந்த மாதிரி நாங்கள் இந்த கண்ட்ரோலர் நாங்கள் செக் பண்ணோம், இல்லை கண்ட்ரோலர் ரீப்ளேஸ் பண்ணுவோம். சப்போஸ் ப்ராப்ளம் வந்து பிஎம்எஸில் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் பிஎம்எஸை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி தராங்களா? ஏன்னா வாரண்டி கவரேஜ் 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் சொல்கிறீங்க. அப்போ அந்த பிஎம்எஸ் ப்ராப்ளம் இருக்குது, பேட்ரி மேனேஜ்மெண்ட் கண்ட்ரோலர் பேட்ரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் கண்ட்ரோலரு நம்ம வந்து வாரண்டியில் கவர் பண்ணுறீங்களா அப்படின்றது ஒரு விஷயங்க. சிம்பிள். இப்போ பேட்ரி கண்ட்ரோலர் சரியில்லை அப்படின்னாலே ஓவரால் உங்களுக்கு வந்து என்எம்சி பேட்டரி வந்து அபாய கட்டத்துக்கு போகுது. ஏன்னா ஒழுங்காக சார்ஜ் ஆகாது, இதுமாரி ஃப்ளக்சுவேஷன் வந்ததுன்னா சீக்கிரமாக உள்ள ஷார்ட் சர்க்கியூட் ஆகும். இது மாதிரி கண்ட்ரோலர் ரிலேட்டட் ப்ராப்ளமை ஐடென்டிஃபை பண்ணுறோமா, கரெக்ட் டைமில் ஐடென்டிஃபை பண்ணுறோமா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ இவி செக்டரில் இந்த சர்வீஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம் அப்படின்றது ஒரு விஸ்வரூபம் எடுத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். சரி, இதெல்லாம் இவ்வளோ சொல்கிறியப்பா, இப்போ இவி வெஹிக்கிள் வாங்கலாமா இல்லையா அப்படின்னும் போது நம்ம நெக்ஸ்ட் ஸ்டேஜாக பார்க்க வேண்டியது, ஸோ இவி வெஹிக்கிள் அப்படின்றது இப்போ மேண்டேட்ரி ஆகிடுச்சு. ஏன்னா நமக்கு வந்து டெய்லி நீங்கள் யூஸ் பண்ணுற பெட்ரோல் வெஹிக்கிள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் அதோட சர்வீஸ் காஸ்ட்டாக இருக்கட்டும். ஆனால் வண்டியோட ரிலேபிலிட்டி இப்போ மோஸ்ட்லி உங்களுக்கு டூ வீலரில் பெட்ரோல் வெஹிக்கிளாக இருக்கும்போது உங்களுக்கு ரிலேபிலிட்டி இருக்கும். இது மாதிரி லாட்ஸ் ஆஃப் கம்ப்ளைண்ட்ஸ் வந்து இருக்காது. பட் வண்டி வந்து டே டு டே யூஸில் இந்த மெயின்டெனன்ஸை அண்ட் பெட்ரோல் காஸ்ட்டு யாராலையும் அஃபோர்ட் பண்ண முடியல அப்படின்றதுனால தான் அந்த அஃபோர்டபிலிட்டி காரணமாக நம்ம எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு வரும். ஆனால் எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு வந்துட்டு நமக்கு வந்து இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னும்போது மறுபடியும் நம்ம சுவிட்ச் ஓவர் ஆகிறது மாதிரி தான் சூழ்நிலைகளை இந்த எலக்ட்ரிக் கம்பெனியை உருவாக்குறாங்க. ஸோ பெட்டர் என்எம்சி பேட்ரி, நிக்கல் மேக்னீஷியம் கோபால்ட் அப்படின்ற இந்த கெமிஸ்ட்ரியோ இல்லை நிக்கல் மேக்னீஷியம் அலுமினியம் இந்த மாதிரியான நிக்கல் மேக்னீஷியம் கெமிஸ்ட்ரியை வந்து நீங்கள் போகாமல் அட்லீஸ்ட் லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் டெக்னாலஜியாச்சும் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்றது தான் ஒரு மினிமம். நம்ம சேஃப்டியில் நீங்கள் இவ்வளோ இஷ்யூஸ் நீங்கள் கொண்டு வரீங்க அப்படின்னும்போது அட்லீஸ்ட் பேட்ரி பேக்கையாச்சும் ஒரு எல்எஃப்பி பேட்ரிக்காக மாற்றினீங்கன்னா உங்களுக்கு லைஃபும் கிடைக்கும். ஏன்னா இது காலங்காலமாக நம்ம வந்து செகண்ட் ஜென்ரேஷன் வெஹிக்கிள்லேருந்தே நம்ம சொல்லிட்டு இருக்கோம், எல்எஃப்பி பேட்டரிக்கு எப்போ தான் மாறுவாங்க, கம்பெனிஸ் எப்போ தான் திருந்துவாங்கன்னு. அப்போ கேட்கும்போது நாங்கள் இந்த சேஃப்டி கொண்டு வந்திருக்கோம், மறுபடியும் நீங்கள் வந்து உங்களோட அட்வர்டைஸ்மெண்ட் டேக்டிக்கில் நீங்கள் வந்து ஷார்ட் சர்க்கியூட் எல்லாத்தையும் நாங்கள் கவர் பண்ணுறோம், இது பண்ணுறோம் அது பண்ணுறோம் சொல்லியுமே இது மாதிரி நடக்குது அப்படின்னும்போது நீங்கள் பெட்டர் கோ ஃபார் எல்எஃப்பி பேட்டரி. அப்படி தான் நம்ம எல்எஃப்பி பேட்டரியோட சர்ச்சை வந்து ரொம்ப காலமாக நம்ம வந்து ஸ்க்ரீனில் எல்எஃப்பி பேட்டரியில் எவனாச்சும் கொண்டு வருவீங்களா, எல்எஃப்பி பேட்டரியில் இந்த கம்பெனியாச்சும் கொண்டு வராங்களா அப்படின்றத நம்ம குறிப்பாக பார்த்துட்டு இருக்கோம். இப்போ எல்எம்எஃப்பி பேட்டரியில் ரிவோல்ட் மோட்டார்ஸை வந்து கொண்டு வரான் அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து ஸ்கூட்டர் கம்பெனி புதுசாக வந்தது, ரிவோல்ட் கிடையாது, ரிவோல்ட் மோட்டார்ஸ் கொண்டு வரான்னு சொன்னாங்க. இது வரைக்கும் எங்கே என்ன பேச்சு மூச்சே இல்லை, அப்படி போயிட்டு இருக்கு. சரி, இப்போ புதுசாக நமக்கு வந்து சரி எல்எஃப்பியில் ஒரு நல்ல போயிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது சின்ன கம்பெனிஸில் நிறைய பண்ணுறாங்க.